வணக்கம். நாங்கள் புலவர்கட்டு பகுதி மீனவர் சார்பாக கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் இந்த பேட்டி கொடுக்குறோம். இந்த பேட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு புலவர்கட்டு மீனவர்னாவே நாங்கள் இந்த ஆற்றுலேருந்து தான் நாங்கள் வந்து கடலுக்கு போவோம். ஆனால் கடலுக்கு போகிறதுல எங்களுக்கு இந்த மோத்தார் வழியாக தான் நாங்கள் வந்து கடலுக்கு சொல்கிறோம். இந்த மோத்தார் அடைஞ்சு போயிருக்கு. அடைஞ்சு போகிறது எப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷ காலமாக மோத்தார் அடைஞ்சு போய் தான் இருக்குது. நாங்களும் போயிட்டு அதிகாரி லெவலில் போயிட்டு லெட்டர் கொடுத்தோம். மீனவர்துறை அமைச்சராக போன ஆட்சியெலாம் போயிட்டு பார்த்தோம். அவங்ககிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்துட்டு அதிகாரிங்க வந்து பாருறாங்களே தவிர அரசியல்வாதி அதிகாரிங்க வந்து பாருறாங்க. இது வரைக்கும் இந்த மோத்தாரத்துக்கு உண்டான வேலைகளே பண்ணலைங்க. இன்னைக்கு நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, புலவர்கட்டு மீனவர் இன்னைக்கு வைரங்குப்பத்துலேருந்து ஒண்டி தொழிலுக்கு போயிட்டு தொழில் அந்த மோத்தாரம் ரொம்ப சுருக்கி ஓடுறதுனால அதனுடைய மோத்தாரத்து வழியாக போயிட்டு இன்னைக்கு அந்த போட்டு கவுந்து போயிட்டு வலையெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. போட்டு டேமேஜ் ஆச்சு, இன்ஜினிங்கில் போச்சு. அந்த தம்பிக்கு அடிபட்டு இருக்கு. உயிர் ஒன்று தான் வச்சுன்னு இருக்காரு. அவர் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்காரு. இதனுடைய சூழ்நிலைக்கு யார் காரணம்னா ஒரு சில அதிகாரிகளும் அரசியல்வாதிங்க தான். எதனால நாங்கள் இந்த மாதிரியே நாங்கள் சொல்ல வரோம்னா, ஒரு அதிகாரி நோக்கி போய் பார்க்குறோம். அந்த அதிகாரி வந்து பாருறாங்க, மக்களுக்கு உண்டான சொல்யூஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்து எதனால வந்து பார்க்குறாங்க இங்கே இதுக்குன்னு இதனுடைய மோத்தாரத்தை விஷயமா வராங்க கொள்றாங்க. போன ஆட்சியில் அமைச்சர் கூட வந்தாருங்க, நாசர் அமைச்சர். நைட்டில் கூட வந்தார், பகலில் வந்து பார்வையிட்டாங்க. பார்த்துட்டு போகிறாங்களே தவிர இந்த பலர்கட்ட மீனவனாவே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆர்ப்பாட்டம் இந்த லெட்டர் கொடுத்து மனு கொடுத்து நாங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வாழ்க்கை நாங்கள் வந்து வாழ்கிறோம். இதுக்கு உண்டான சொல்யூஷன் பண்ணுன்னா இப்போ இருக்கிற ஆட்சியில் கலெக்டர் மேடம் வந்து போனாங்க. இவங்க வந்து பார்வையிட்டு போயும் இன்னும் கூட எந்த நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இங்கே இருக்கிற கம்பெனிகளால் தான் எங்களுக்கு பாதிப்பே வருதுங்க. அந்த கம்பெனியில் போய் சிஎஸ்ஆர் ஃபண்டு வாங்கி இந்த மோத்தாரத்தை விரிவு செஞ்சு கொடுங்க. மீனவர் தொழிலுக்கு போகணும். நாங்கள் உங்ககிட்ட கவர்மெண்ட் வேலை கேட்குறோம், இபி வேலை கேட்குறோமா இல்லை பவுண்டர் வேலை கேட்குறோமா? ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு இயற்கையாக போகணுன்னா இந்த மோத்தாரை ஓடினா மட்டும்தான் மீனவரோட வாழ்வாதாரமே நிலைச்சு நிற்கும். நாங்களும் ஒரு 10 ரூபா சம்பாதிச்சு சாப்பிட்ணும். எங்கள் பிள்ளைங்களும் மேல் படிப்பு படிக்க வைக்கணும்னா எங்களுக்கு தேவை இந்த ஊதியம். மோத்தாருங்க, இந்த மோத்தாரம் அடிஞ்சுன்னா 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி அடிக்குது, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அடிக்குது. அடிஞ்சு போச்சுன்னா நாங்கள் வந்து தொழிலுக்கு போகிறதில்ல, கடன் போட்டு தான் நாங்கள் வந்து சாப்பிட்றோம். மீனவர் வந்து பெரிய ரேஞ்சில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பைப் ஏற்பாடு தான். லாஞ்சி வச்சு நாங்கள் வந்து தொழில் பண்ணல, எல்லாமே பைப் ஏற்பாடுகளான அன்னைக்கு போனாங்க. அன்னைக்கு என்ன கிடையாது அதை வச்சு தான் நாங்களாம் வாழ்ந்துன்னு இருக்கோம். இந்த மோத்தாரத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 64 கிராமங்கள் இருக்கும். 64 கிராமம் ஆற்று பகுதியும் கடல் பகுதியும் சேர்ந்து இந்த 64 கிராமத்துக்கு இந்த மோத்தாரம் ஓடினா மட்டும்தாங்க எங்களுக்கு மீன் இறை நிறைய கிடைக்கும். கடல் தண்ணி வந்து ஆற்றுல வந்தால் மட்டும்தான் ஆற்றுலையும் இறை வந்து நிறைய கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த பறவைங்க வருது பாருங்க, பறவைங்களும் அந்த பூச்சி கிடைக்குன்னா கடல் தண்ணி ஏறினா மட்டும்தான் பறவைங்களுக்கு இந்த இடத்துல பூச்சி கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல வடச்சென்னை இந்த புலவர்கட்டு பகுதி இந்த வடச்சென்னை ஒட்டி இருக்கிறோம். இந்த மோத்தாரம் அடியாத ஓடினா மட்டும்தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் என்ன மழை தண்ணி என்ன ஏரி வச்சுன்னு வந்தாலும் இந்த வழியை தாங்க வெளியேறும். அந்த மாதிரி இடத்துல அதிகாரிங்க அரசியல்வாதிங்க ஒரு அக்கறை எடுத்து இந்த இடத்துல நிரந்தரமாக எதனால இந்த இடத்துல அடிக்குது, எதனால பாதிப்பு வருது, எதனால பலர்கட்டு மீனவர் வந்து பார்க்குறாங்க நம்மளை, அதுக்கு உண்டானது அதிகாரிங்க வந்து பார்வையிறாங்க, வேலை நடக்கலை. இதனுடைய ஆட்சியில் இதனுடைய கவர்மெண்ட்டில் நாங்கள் கேட்குற கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு மோத்தாரம் நிரந்தரமான மோத்தாரம் வேணும்னா இந்த இடத்துல வந்து கப்பலை வச்சு ஆழப்படுத்தி கொடுக்கணும். தற்காலிகமாக எங்களுக்கு தொழில் பண்ணுறதுக்குள்ள சிஎஸ்ஆர் பண்ண மூலியம் கூட கம்பெனி இருக்கு, இங்கே ஊர்பாட்டு கம்பெனி அதானி இருக்கு, எல்என்டி இருக்கு, எம்எஃப் இருக்கு. அந்த கம்பெனியில் சிஎஸ்ஆர் பண்ணல எங்கே தாங்க போதாது? அதாவது மக்களுக்கு தாங்க அதனுடைய நிதி வரணும். மக்கள் அதாவது அந்த கம்பெனி ஓட்டி இருக்குதுன்னா பாதிப்படுறாங்கன்னா அதிகம் ஒரு ஃபண்ட் எடுத்து பண்ணணுங்க. நாங்கள் கேட்குறது என்ன கேட்குறோம், உங்ககிட்ட வேலை கேட்குறோம், அடியாத மோத்தாருங்க கேட்குறோம், நிரந்தரமான ஒரு மோத்தாருங்க கேட்குறோம். அது கூட கேட்குறது எங்களுக்கு உரிமை இல்லையா? அதாவது பலர்கட்டு பகுதியில் இந்த மோத்தார் விஷயமா நாங்கள் வந்து பாதிப்பட்ட ஊர் சார்பாகவும் பலர்கட்டு மீனவர் சார்பாகவும் நாங்கள் இந்த பேட்டி கொடுக்குறது என்னன்னா, இப்போ இருக்கிற ஆட்சியில் நாங்கள் யாரும் அரசியல் அதாவது நாங்கள் போயிட்டு ஆர்ப்பாட்ட ரேஞ்சுக்கு எடுத்துன்னு போகாத அளவுக்கு எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த ஆட்சிக்கு நாங்கள் உண்மையிலே பலர்கட்டு மீனவர் சார்பாக நன்றி சொல்கிறோம் ஐயா. நன்றி, வணக்கம். நானவேல். வைரவத்தில் ஒரு போட்டு வந்து ஒரு 3 மணிக்கு தள்ளினாங்க. செட்டு வேலை காலை வேலை அப்புறம் கடமாலை தள்ளாங்க சார். கடமாலை தள்ளினதால இப்போ ஒரு 4 மணிக்காக இங்கே மோத்தாரம் வந்திருக்காங்க. மோத்தாரம் வந்த காரணத்தால் மோத்தாரம் ரொம்ப குறுகி ஓடுது. அந்த குறுகி ஓடுறதால போட்டு வந்து கிட்ட வந்திருக்காங்க. அலை அடிச்சு என்ன செய்யுது, உடனே வந்து கவுந்துட்டு எங்களுக்கு வந்து எந்த மெசேஜும் தெரியல. செல் எடுத்து போயிடறாங்க. செல்லு எல்லாம் போட்டு வாழை போட்டு வந்து 2ஆக ஒழிச்சிட்டு இருக்குது. இந்த மெசேஜ் வந்து ஒரு லேட்டாக ஒரு 5 மணிக்கு தான் எங்களுக்கு மெசேஜ் தேருது.
தெரியலப்போ அப்புறம் நாங்கள் வந்து ஊருக்காரர் உடனே என்ன செஞ்சோம், ஆளுங்க வந்து என்ன செஞ்சோம், ஆளை மட்டும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டு எடுத்தோம், ஆளை மட்டும் எடுத்துன்னு போயிட்டோம். போட்டு வலை இன்ஜின்லாம் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு எந்த இதுவும் தெரியல. எங்களுக்கு தெரியாத காரணத்தால் அப்புறம் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் பண்ணி அவர் தையல் போட்டு நாங்கள் ஜிஹெச்க்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தா போட்டு ஒழிஞ்சு போயிருக்குது. வலை கொஞ்சம் வலை தான் இருக்குது. மற்ற வலையெல்லாம் போயிட்டு இருக்குது. இன்ஜின் எல்லாம் ஒன்று கூட இல்லை, எல்லாமே காலி ஆகிட்டு இருக்குது. நாங்கள் எம்பி வந்து போன வாரம் தான் வந்தாங்க. எம்பி, எம்எல்ஏ, அப்புறம் வந்து கலெக்டரு, ஏடி, ஜேடி, கலெக்டரு, சப் கலெக்டர்லாம் எல்லாம் வந்தாங்க. வந்த பட்சத்தில் வந்து பார்வையிட்டு நாங்கள் உடனே செஞ்சு கொடுக்கணும். நாங்கள் செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. 3 நாளுக்கு முன்னே ஒரு அரங்கத்து போட்டு ஒன்று கவுந்துட்டு இருக்குது. அவங்க அடிபட்டு போட்டு வந்து கவுந்து அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து அட்மிட் பண்ணி இது 2 விபத்து நடந்துருச்சு. கலெக்டர் இப்போ வந்து போன 2 நாளுக்குள்ள ஒரு வாரம் ஆச்சு. இப்போ யாரும் கேட்டால் 10,000 பேருக்கு நாங்கள் வசிக்கிறோம். ஆற்று வரலேருந்து கடல் பகுதியிலேருந்து ஒரு 10,000 பேருக்கு இருக்கான். 10,000 பேர் வசிக்கிறப்ப இப்போ வந்து இந்த மோத்தாரத்தை யானடா இந்த வெள்ளப்பெருக்கு வந்தானா இந்த மோத்தாரம் இது வழியே தான் போவோம். இது வழியே போகணும்னு வச்சுக்கோங்க, எல்லா ஊரும் மூடிவிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மோத்தாரம் இப்போ வந்துக்கிற அரசு இது வந்து தூர் வாரி நல்ல மாதிரி எடுத்து கொடுக்க மிக தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு வணக்கம். 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 பேர் ஞானமூர்த்தி.